குட் மார்னிங் வியூவர்ஸ். அன்பே சிவம். இப்போது வரிசையாக நம்ம ஒவ்வொரு கீரையாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. முடக்கத்தான் கீரை, பல கீரைகள் பார்த்தோம். இப்போது இது இது ஒரு மரமாக வளரக்கூடிய ஒரு கீரை. நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு டவுனில் சிட்டிலெலாம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது விற்பனைக்கு எல்லாம் வரதில்லை, வீட்டில் பர்சனலாக வளர்த்தி அதை சாப்பிட்றாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லட்சக்கொட்டை கீரை. இது அவ்வளோ சத்தானது. இது பாருங்கள், இதோட இலைகள் பாருங்கள், இதோ பெரிய மரம். நானே இப்போ தான் கேள்விப்பட்டேன், இது மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது. இது சமைச்சு சாப்பிட்டா இதை சூப்பாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம தொகையெல்லாம் அரைக்கலாம், பொரியலாக செய்யலாம். டெய்லி ஒரு கீரை அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. அது கொத்தமல்லி கீரையிலேருந்து எது வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். புதினா, கொத்தமல்லி, முடக்கத்தான் கீரை, அகத்திக்கீரை, சிறுகீரை, நிறைய கீரை வகை இருக்குது. முளைக்கீரை, அதுலேயே வகைகள் இருக்குது, சிவப்பு, பச்சை அப்படிலாம் வகைகள் இருக்குது. இந்த மாதிரி கீரை வகை எதோன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட உடம்புக்கும் பச்சையம் தேவை, புரிஞ்சுதா? அதனால் ஒரு கீரை பொரியலை தவிர ஒரு கீரை இருக்கணும். கீரை பொரியலோ இல்லை நம்ம கீரை கடைசல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பொரியல் இருக்கணும். அப்புறம் சாம்பாரை ரசமோ வைப்போம் ஆட்டோமேட்டிக்காக பருப்பு சேர்க்கறதுக்கு. அப்புறம் அதை தவிர ஒரு கீரை பொரியல் கண்டிப்பாக வேணும். வேறு பொரியலோடு சேர்த்து கூட்டோ பொரியலோ செஞ்சு, ஆனால் இதையும் செய்யணும். இப்போ பொரியல் செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லாதவா சூப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டு சூப் பண்ணிடலாம். அப்புறம் இதையே இடம் இதாக எடுத்து பொடியாக நறுக்கி ஜஸ்ட்டு கடுகு தாளிக்கும் போது ஒரு ஹீட் பண்ணி 1 நிமிஷம் பொடியாக நறுக்கி போட்டு தயிர் பச்சடி பண்ணலாம், மோர் குழம்புக்கு போடலாம், பலவிதமாகவும் இதை பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு பேர். இதை நம்ம பொடியாக நறுக்கி வெங்காயம், வத்த மிளகா அதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி, இதை இந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயோட நிலக்கடலை அதை கூட ஒரு அரைங்குறையமாக அப்படி பொடிச்சு போட்டு பொரியல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, தினமும் ஒரு கீரை நான் ரொம்ப ஆசையாக இன்சிஸ்ட் பண்ணுறேன். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டே இந்த மாதிரி கீரைகள் திருத்துறது ரொம்ப ஈஸி. இதை ஜஸ்ட்டு நல்லா முன்னால் எல்லாம் நல்லா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி நல்லா கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? இந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் நிறையா வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரில் போட்டோ இல்லை கண்டெய்னரில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா டெய்லி வேணுங்கிற அளவு கொஞ்சம் எடுத்து செய்யலாம். அந்த மாதிரி ஒரு 4 வகையான கீரையை கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு கீரை செய்யலாம், வேறு கீரை. ஒரே கீரையை ரிப்பீட் பண்ணக்கூடாது எப்போவுமே. அதனால் கொஞ்சம் நம்மளோட காய்கறிகள் இது எல்லாமே ஓவராக ஒரே காயை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் சாப்பிடணும். ஓகேயா? இதுதான் லட்சக்கொட்டை கீரை. இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. பல சத்துக்கள் இருக்குது. இதில் ஃபுல்லாக அயர்ன் இருக்குது. உடலுக்கு தகுந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இது லட்சக்கொட்டை கீரை. ஓகேயா? சரி, நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்படி நறுக்கிட்டோம், பொடியாக நறுக்கிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கீரையோட பயன்கள் இன்னொன்று சொல்லணுன்னா, முதுகுவலி, மூட்டு வலி இதெல்லாத்துக்கு இது ஒரு அருமருந்தாக பயன்படுறது. அப்புறம் இது வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டா போதும்.
இது என்ன ஆகுதுன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நச்சு பொருள்களை எல்லாம் எடுத்துரும், வெளியில் எடுத்துரும். நச்சு பொருள்கள்லாம் நம்ம உடம்புல ஏதோ ஒரு வகையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுனால், குடிக்கிற தண்ணியினால் நச்சு பொருள்கள் இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை இந்த லட்சக்கொட்டை கீரையை சாப்பிட்டோம்னா கழிவு பொருள்கள் நம்ம உடம்புல தங்காமல் அதை கழிச்சிடும். அதனால கேன்சர் போன்ற ஒரு பயங்கரமான வியாதிகள் கூட தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூட்டு வலி, முதுவலி இதுலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம். அதனால் இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அதனால் கீரைனாலே நல்லது தான். அதனால் டெய்லி ஒரு கீரை எடுக்கிறதுக்கு நம்ம தொடங்கிடுவோம். தயவுசெய்து ப்ளீஸ். ஆரோக்கியம்தான். நம்ம தங்க நகை அது இது என்னென்னமோ வாங்குகிறோம், அதை திங்க் பண்ணுறோம். அதெல்லாம் விட ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ கீரை டெய்லி சாப்பிடணும். ஓகேயா? கீரை, நட்ஸ் ரொம்ப சாப்பிடணும். நிலக்கடலை, தேங்காய் நம்ம வந்து தாளிக்கும் போது 2 வத்த மிளகாயை கிள்ளி போட்டுடலாம். இந்த தேங்காயும் நிலக்கடலையும் நம்ம அரைக்க போகிறோம். வெங்காயம், எல்லாருக்கும் 40 வயசுலேயே முட்டிக்கால் வலி வர ஆரம்பிச்சுட்டு, அது ஏன்னா வெயிட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. சில பேர் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிடும். நல்லெண்ணெய் இது பொரியலுக்கு யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லது. வெங்காயம் வதக்கினோன்னா நம்ம லட்சக்கொட்டை கீரையை போடுவோம். பொடிப்படியாக நறுக்கியிருக்கோம். ரொம்ப இந்த கீரையில் முத்த தண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய பெரிய இலையாக இருக்கும், அதுக்கு நடுவில் ரொம்ப முத்தலான தண்டு இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது சரியாக வேகாது. அதனால் கொஞ்சம் நல்ல இலசாக பார்த்து போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக வர இலைகளை. அப்புறம் இது மரம் மாதிரி வளரும். இது பயிர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதோட தண்டு கொஞ்சம் கிடச்சிதுன்னா அதை நிலத்தில் ஊனினீங்கனாலே வந்துடும், ஈஸியாக வந்துடும். இது பெரிய பாங்கு பார்க்க வேண்டாம், ஈஸியாக வந்துடும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். போதும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம சாப்பிட்டதே இல்லையே இவ்வளோ வருஷம் அப்படின்னு. ஏதோ ஒரு நேச்சர் க்யூருக்கு போயிருந்தேன், அங்கே பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் தான் விசாரித்தேன், இது ஒரு லட்சக்கொட்டை. நான் என்னோடய வயசுக்கு கேள்விப்பட்டது கூட கிடையாது. இதெல்லாம் புது கீரைகள், மார்க்கெட்டில் எல்லாம் வராது. பர்சனலாக வீட்டில் வளர்த்தி அதை சமைப்பாங்க சில பேர். ஸோ அதான் பார்த்து வாங்கி ஒரு இது கட்டை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போது நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம். மரம் மாதிரி வளரும், அதனால் கொஞ்சம் நிறையா இடம் இருக்கிற இடத்துல அதை நட்டு வைங்க, சரியா? கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வைங்க. நல்லா வெந்த அப்புறம் இந்த தேங்காயும் நிலக்கடலையும் பொடிச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். எப்போவுமே எல்லா சமையலுக்குமே ஒரு இத்தினூண்டு வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் பவுடரோ கரும்பு சர்க்கரையோ கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போடலாம். நம்ம தேங்காய் போடும்போது அதை போட்டுக்கலாம். ஓகே, அது வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுத்து.
இப்போ தேங்காயும் நிலக்கடலையும் பொடிச்சு வச்சதை போடுறோம். நிலக்கடலை எது எல்லாத்துக்கும் போட்டால் சத்துக்கு சத்து, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட். எல்லா பொரியலுக்குமே நிலக்கடலையை. சட்னி கூட நீங்கள் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை கொத்தமல்லி எல்லாமும் போட்டு ஒரு சட்னி பண்ணுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை கொத்தமல்லி நிறையா போடணும், டெய்லி சேர்க்கலாம், நல்லது. பச்சை கொத்தமல்லி, புதினா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக இல்லை வெள்ளை சக்கரை போட்டு காலையில் எழுந்து ஒரு ஜூஸ் குடிங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. எழுந்திருக்கும் போதே சில பேருக்கு பிளட்டு எல்லாம் B12 எல்லாம் கம்மியாக இருக்கும் பல விஷயங்களால். அவள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேவை. பச்சை கொத்தமல்லி, புதினா தழைகள், இஞ்சி ஜூஸ் மாதிரி படித்து ஒரு கொஞ்சம் குக்கம்பர் வேறு வெள்ளரிக்காயும் போட்டு ஜூஸ் மாதிரி ஃபஸ்ட்டு எழுந்தவொடனே ஜூஸ் மூஞ்சியில் முடிச்சுடுங்க. ஏதோ ஒரு ஜூஸு, ஆப்பிள், கேரட், பீட்ரூட் ஜூஸ், அப்படி இல்லைன்னா இந்த ஜூஸ். பெண்களுக்கு எனர்ஜி ரொம்ப முக்கியம். காலங்காத்தால் கதிர் ஆடணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை எல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் சுச்சுவேஷன். சில பேரெல்லாம் அதெடு இதெடுன்னு தேடுவாங்க. காலங்காத்தால் நீங்கள் தான் எல்லாம் எடுத்து கொடுத்து இனிமையாக பண்ணணும். இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலையில் இருந்தோன்னே ஜூஸ் குடிச்சிருங்க. ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். யூ கேன் ஒர்க். சரியா? பெண்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இதுதான் லட்சக்கொட்டை கீரை பொரியல். கூட்டு கூட செய்ய. தினம் சுண்டைக்காயோ இல்லை மணத்தக்காளி வத்தலோ சாப்பிடுங்க. வயிற்றில் பூச்சி, புழு, வயிற்று புண் எல்லாம் அகலும். கொஞ்சமாவது வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அது நீங்கள் புளிக்காய்ச்சல் செஞ்சு அதோடு சாப்பிட்றது கூட, அதோடு கூட சேர்த்து கூட சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். இந்த கீரை லட்சக்கொட்டை கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அசந்துருவீங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு கிடச்சா விடவே விடாதீங்க. நல்லா சாப்பிட்டு நெய்யில் போட்டு சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். ஒரு பப்படம் பொரித்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது புளிக்காய்ச்சல். அதோட இந்த மணத்தக்காளி வத்தல் வறுத்து வச்சுருக்கு, அது கூட போட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த கீரை அருமையான கீரை, மிஸ் பண்ணிடாதீங்க. பிரமாதமான லட்சக்கொட்டை கீரை மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் முட்டிக்கால் ரிப்பேர் ஆகாத ஆளுகளே கிடையாது இல்லையா இப்போது. அதனால் அவளுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. உடம்பில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறது முக்கியம் அது இல்லையா. அதனால் அதுக்காகவும் ரொம்ப நல்லது. இந்த லட்சக்கொட்டை கீரையை கேட்டு எங்கேயாவது கிடச்சா கேட்டு வாங்கி தவறாமல் சாப்பிடுங்கள். தினமும் ஒரு கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். நலம். நீங்கள் எல்லாருமே நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, பை பை.